நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருகை தருவீர்கள் என அறிந்திருந்தேன். தாம் அன்று என்னிடம் உரைத்தது அனைத்தும் சத்தியங்கள் அல்ல. தாம் என் மீது கொண்டிருக்கும் அன்பை நித்தியம். ஏனென்றால் தாமும் என்னை போலவே இந்த சந்திப்பிற்கு தவித்திருப்பீர்கள். இனியும் தம்மிடமிருந்து என்னை விலக்கி வைக்க பணிக்க வேண்டாம். நான் பிரிய மாட்டேன். நேர்ந்தது என்ன? தாம் மௌனம் சாதிப்பது ஏன்? என் உணர்ச்சிகள் பிரவாகமாகி பாய்ந்தோடுகின்றன. ஆனால் தாம் மௌனம் அணையாகி தடுக்கின்றதே. என் அன்னை தந்தையிடமும் இது குறித்து உரையாட இயலவில்லை. ஏனெனில் தாம் எனக்கு அளித்திருக்கும் ஸ்தானம் எதுவென யாம் அறியாதவள், தன்னிலை தெரியாதவள். இனியும் மௌனம் எதற்கு? இவ்வகையில் தாம் என்னை தவிக்க விட என்ன காரணம்? இத்தனை நெருக்கத்தில் இருந்தும் என்னிடமிருந்து தாம் விலகிச் செல்வதாக ஒரு உணர்வு. போதும் இந்த மௌனம். ஏதேனும் உரையுங்கள். தமக்கு என் மீது மையல் இல்லையா? அதுவே சத்தியம் எனில் மீண்டும் மீண்டும் என் முன்பு தோன்ற காரணம் என்ன? தாம் என்னை இவ்விதம் விசனம் கொள்ள செய்வது ஏன்? நிகழ்வதனைத்தும் மாயை என்றேனும் உணரச் செய்யுங்கள். தீர்வு கூறுங்கள். ஒரு சமயம் என் தந்தை தம்மை அவமதித்த காரணத்தினால் தாம் என் மீது சினம் கொண்டீர்களா? இல்லை அல்லவா? பிரஜாபதியின் செயல்களுக்கு என்னை தண்டித்து விடாதீர்கள். நான் எந்த தவறும் செய்யாதவர். உண்மைதானா? தந்தை அவர்கள் அவரை அவமதித்த காரணத்தினால் தான் என்னை அவர் ஏற்கவில்லையா? அவ்விதம் அவர் என்னை நிராகரிக்கலாகாது. இப்பந்தத்தின் முடிவு இதுதான் எனில் இப்பந்தம் துவங்கியது ஏன்? பணிகிறேன். இனி தம்முடைய தலையீடுதான் வேண்டும். சதியின் விஷயத்தில் தக்ஷனை விடவும் அதிகம் தடை எழுவது ஈசனிடத்தில்தான். அவர் ஏதோ ஒன்றை மறைக்கிறார். அதனால்தான்
ஒவ்வொரு முறையும் தாட்சாயினி அவரை நெருங்க முற்படுகையில் அவர் அணையிடுகிறார். இந்நிலை இவ்விதம் தொடர்ந்தால் எவ்வாறு நிகழும் இவர்களது சங்கமம்? இது குறித்து நானே மகாதேவனிடம் உரையாடுகிறேன், அவருக்கு எடுத்துரைக்கிறேன். மகாதேவா, எங்களை மன்னித்தருள வேண்டுகிறேன். அசுரர்களை என்றும் அரவணைத்தீர்கள், சரணளித்தீர்கள். இருப்பினும் எங்கள் பாதுகாப்பு குறித்து எழுந்த அச்சத்தினால் தம்மை சந்தேகித்தோம். மன்னிக்க வேண்டும் மகாதேவா, அறியாமல் செய்த பிழை. பிரபு, என் மீது சினம் இல்லையா? சினமா? அதற்கு காரணம் இல்லையே. தாம் கருணையின் கடல் மகாதேவா. அசுரர்களான நாங்கள் அறியாமல் இழைக்கவிருந்த மிக பெரும் பிழையிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீர்கள். சத்திதேவியை தாம் பாதுகாத்தீர்கள். எனினும் தாக்குதல் தொடுக்க விருத்தாசுரனுக்கு ஆணையிட்டவன் நான் தான். அதுதான் எங்களது மிக தலையாய தவறு. தக்ஷன் தங்களை அவமதித்த அக்கணம்தான் அந்த பிழையினை நான் முற்றிலுமாக உணர்ந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கணமே நான் கட்டி காத்து வந்த என் பொறுமையினையும் இழந்தேன். அதனால்தான் தக்ஷனை தாக்க என் சேனைகளுக்கு ஆணையிட்டேன். இருப்பினும் மகாதேவா, அத்தாக்குதலுக்கான நோக்கம் தம்மை அவமதிப்பதற்காக அல்ல. தக்ஷனுக்கு தண்டனை அளிக்கவே அவ்விதம் ஆணையிட்டேன். தாம் அறியாததல்ல, தக்ஷனின் செய்கைகள் யாவும் கண்டிக்கத்தக்கவை. தக்ஷனின் செய்கைகள் யாவும் என்னை வஞ்சம் தீர்க்கும் நோக்கம் கொண்டவை. வன்முறைக்கு வன்முறையால் பதிலளித்தல் தமக்கு சரி. தக்ஷன் தண்டனைக்குரியவரா? மகாதேவா, என்றும் தமது கோபத்தினால் முவ்வுலகங்களும் நன்மை அடைந்திருக்கின்றன. தக்ஷன் தம்மை அவமதித்த தருணத்திலும் நாங்கள் பிரளயத்தை எதிர்நோக்கினோம். எனினும் தாம் தக்ஷனை தடுக்கவும் முற்படவில்லையே, ஏன்? ஏன் மகாதேவா, கூறுங்கள். மகாகாலன், ருத்ரன் எனப்படும் ஈசன் தக்ஷனை மட்டும் என்றும் மன்னித்து கருணை காட்டுவது எதனால்? ஏன் பிரபு, ஏன்? சுக்ராச்சாரியரே, தமது அச்சம் தமது ஆத்திரம் இரண்டும் வியர்த்தமானது. தக்ஷன் எனது சத்ரு அல்ல. பிரஜாபதி தனது சத்ரு அல்ல என்று ஈசனே உரைத்திருக்கிறார். இதன் அர்த்தம் யாதெனில், இனி மகாதேவரும் தேவி சதியும் இணைவதில் தடைகள் ஏதும் இருக்காது. அந்த நிகழ்வும் உறுதியாகிவிட்டது.
மகரிஷி ததீசி. இத்தவிப்பினை துவக்கி வைத்தவர் அவர்தானே. எனது விதிப்படிதான் அவரது ஆசிரமத்தை நான் அடைந்ததாகவும் கூறினார். சென்ற முறை என் கேள்விகளுக்கு விடைகளும் அளித்தார். இனியும் எனது கேள்விகளுக்கு அவரிடமே சென்று விடை தேடுகிறேன். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. சதா வசந்தம் தேவி தாட்சாயணி சத்தியத்தை உணரத் துவங்கி இருக்கிறார்கள். மகத்துவம் நிறைந்த நிகழ்வு ஒன்று விரைவில் நிகழவிருப்பதாக அடியவன் உணர்கிறேன். தேவியின் வருகை, அன்னையின் வருகை வணங்குகிறேன். தம்மை சந்திக்கவே வந்தேன். அறிவேன் நான். எனினும் அதற்கு முன்னர் தமக்கு உரியதை தாம் ஏற்க தடையேதும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை எதிர்நோக்கினேன். தாம் விதியை ஏற்க மறுத்தாலும் தாம் பயணிக்கும் மார்க்கம் யாவும் தம்மை ருத்ராட்சத்திடம் சேர்ப்பிப்பதை தவிர்க்க இயலாது. தாமாக அதனை ஏற்கும் மட்டும் அதை தடுக்க இயலாது. அத்தருணம் இதுவே தேவி. வரவேண்டும்.